ஹலோ, வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 3ல உள்ள ப்ரோஸ்க்கு கண்டினியூஷனா தான் பார்க்க போறோம். இந்தியன் நேவிஸ் 6 உமன் crew. Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate the globe. Skippered. Skipperedனா கேப்டன் இட்டு அர்த்தம். பை எல்டி சிடிஆர் கொடுத்துருக்கத வந்து என்னன்னா லெப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இந்தியன் உமன் இது இந்தியன் நேவியோட எல்லா உமன் க்ரூ அந்த க்ரூனா குரூப் மாதிரி ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த உலகத்தை சுத்தி பார்த்தது. ஒரு கேப்டன் அவங்க கேப்டனுக்கு பேர் வந்து லெப்டினன்ட் கமாண்டர் வார்த்திகா ஜோஷி. அவங்க கூட சேர்ந்து இந்த உலகத்தை வந்து சுத்தி பார்த்தது, குளோப சுத்தி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. த ஆல் உமன் டீம் ஹாஸ் ஆல்சோ லெப்டினன்ட் கமாண்டர் பிரதீப் ஜம்வால், லெப்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி பத்ரபள்ளி, லெப்டினன்ட் ஐஸ்வர்யா போரபட்டி, லெப்டினன்ட் விஜய தேவி அண்ட் லெப்டினன்ட் பாயல் குப்தா ஆஸ் இட்ஸ் க்ரூ மெம்பர்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க க்ரூ மெம்பர்ஸோட பேரை கொடுத்துருக்காங்க. க்ரூ மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, டீம்ல வந்து லெப்டினன்ட் கமாண்டர் பிரதீப் ஜம்வால் இருந்தாங்க, லெப்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி பத்ரபள்ளி இருந்தாங்க, அதுக்கப்புறம் லெப்டினன்ட் ஐஸ்வர்யா போரபட்டி, லெப்டினன்ட் விஜய் தேவி, அதுக்கப்புறம் லெப்டினன்ட் பாயல் குப்தா இருந்தாங்க. The crew started their voyage on September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரூ வந்து அவங்க பயணத்தை ஆரம்பிக்க முன்னாடி செப்டம்பர் 2017 கோவால இருந்து அவங்க பயணத்தை ஆரம்பிக்க முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து கொடியை ஏத்துனாங்க. ஏத்துன உடனே அவங்க வந்து அவங்க ஆஹ், பயணத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. இட் வாஸ் அ ஹிஸ்டாரிக் டே விச் வுட் பி மார்க்ட் இன் நேவிகேஷன் ஹிஸ்டரி அண்ட் குளோபலி. அது ஒரு ஹிஸ்டாரிக் டேயா. அப்போ டே சொல்லுச்சுல நேவிகேஷன் ஹிஸ்டரி அண்ட் குளோபலி. இட் கவர் த எக்ஸ்பெடிஷன். எக்ஸ்பெடிஷன்னா ஜேர்னி இன் 5 legs வித் ஸ்டாப் ஓவர்ஸ் அட் 4 ports. அவங்க வந்து எக்ஸ்பெடிஷன் அவங்க ஜேர்னி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் 4 போர்ட்ல வந்து அவங்க நிறுத்தினாங்க. என்ன போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபெர்மாண்டில் ஆஸ்திரேலியா, லேட்டலோன் லைட்டில்டோன் நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி த ஃபால்க்லாண்ட்ஸ் அண்ட் கேப் டவுன் சவுத் ஆப்பிரிக்கா. ஃபார் ரிப்ளனிஷ்மெண்ட்னா restoration it அர்த்தம் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் as necessary before returning to Goa in April 2018. அவங்க எதுக்கு நிறுத்தினாங்கன்னா, அவங்க வந்து ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அவங்க போட் வந்து சரி பண்றதுக்கு இந்த போர்ட்ல எல்லாம் நிறுத்தினாங்க. அவங்க கோவா ஏப்ரல் 2019 கோவாக்கு ரிட்டர்ன் பண்ண முன்னாடி இந்த போர்ட்ல எல்லாம் நிறுத்தினாங்க சொல்றாங்க. They went around the globe within 254 days and reached Goa port on May 2018. அவங்க வந்து 254 days இந்த உலகத்தை சுத்தி டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 21st May 2018 வந்து கோவா போய் சேர்ந்தாங்க. The 6-member women crew broke many stereotypes during their record-setting sail. The first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Donde. First Indian solo circumnavigation வந்து first Indian solo அவரே தனியா போனது வந்து இந்த உலகத்தை சுத்தி பார்த்தது வந்து கேப்டன் திலீப் டோண்டே வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து கேப்டனா இருந்தாங்க. அப்போ ஆகஸ்ட் 2009 இருந்து மே 2010 வரை ஐஎன்எஸ்பி மகாதேவில டிராவல் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் இந்தியன் நான் ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேஷன் வாஸ் அண்டர்டேக்கன் பை கேடர் வந்து கமாண்டர் அபிலாஷ் டோமி ஃப்ரம் நவம்பர் 1 2012 மார்ச் 31 2013 வரை. அண்ட் இன்டர்வியூ வித் த க்ரூ மெம்பர்ஸ். இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது. இந்தியாஸ் ஆல் உமன் நேவி க்ரூ who went around the world in 254 days have shared their experiences about the great voyage in an interview. இப்போ ஒரு இன்டர்வியூல வந்து அவங்க வந்து 254 days இந்த உலகத்தை சுத்தி வந்தாங்கல்ல, அப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. Through their personal experiences, we
really come to know their hardship and unpredictable challenges they have faced all through their expedition. இப்ப அவங்க சுத்தி வரச்சுல அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னெல்லாம், அவங்க பார்த்த விஷயங்கள் என்னெல்லாம்னுட்டு நம்மகிட்ட ஷேர் பண்றாங்க. இப்ப இன்டர்வியூவர் கேக்குறாங்க, "ஹவ் வெல் வேர் யூ acquainted acquainted with the sailboat before you took up the task?" இப்போ நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க? இப்போ இந்த டாஸ்க் எடுக்க முன்னாடி என்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்க? அப்படின்னுட்டு இன்டர்வியூவர் கேட்காங்க. அதுக்கு வந்து அவங்க கேப்டன் வர்த்திகா ஜோஷி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "None of us was acquainted with the sailboat or ocean going boat. None of us had sailed before, nor all women officers allowed to enter in a combat platforms as it." எங்க நாங்க இந்த டாஸ்க் எடுக்க முன்னாடி நாங்க இதுவரை சேல் போட்ல போனதே இல்ல. ஓஷன் கோயிங் போட்ல போனதில்ல. நாங்க சேல் பண்ணது கூட கிடையாது. எந்த உமன் ஆஃபீஸர்ஸும் வந்து என்ட்ரி கிடையாது. காம்பேட் பிளாட்ஃபார்ம்ல என்ட்ரி கிடையாது. அட் ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட் டு டேக் the boat out of the sea from one point to another. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்து போட்டை வந்து சீல இருந்து வெளியில கொண்டு வர ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் வி ஸ்லோலி பில்ட் அப் ஆன் இட் 2-3 இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங். நாங்க 3 இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ண போறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதான் அந்த க்ரூ மெம்பர்ஸ் இந்த படத்துல காணிக்கிறது. இந்த நடுவுல இருக்கிறது இன்டர்வியூர், மிச்சம் எல்லாம் அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ். இன்டர்வியூவர் கேட்குறாங்க, "கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கோன் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன்?" இந்த எக்ஸ்பெடிஷன் அதாவது உங்க ஜேர்னி ஆரம்பிக்க முன்னாடி நீங்க அண்டர்கோ பண்ண ட்ரைனிங் என்னெல்லாம்னுட்டு இன்டர்வியூவர் கேட்காங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொன்ன பதில் என்ன பார்த்தீங்கன்னா, "வி ஸ்டார்டட் வித் சம் தியோரட்டிக்கல் கோர்சஸ் ஆன் நேவிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷன்." நாங்க வந்து இந்த வாயேஜ் ஆரம்பிக்க முன்னாடி கொஞ்சம் தியோரிட்டிக்கல் கோர்சஸ் அந்த எல்லாம் படிச்சோம். நேவிகேஷன், கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண கூடிய ஒரு தியோரிட்டிக்கல் கோர்சஸ் எல்லாம் படிச்சோம். கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சேலிங் அவுட் சைட். ஸோ வி ஆர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் லைக் ஹவு டு ரிப்பேர் திங்ஸ் and how to deal with emergencies when the weather gets rough. It is if there is a medical emergency, and training was needed in tactical aspect as well. நாங்க வந்து எப்படி போட்டை வந்து சரி ரிப்பேர் பண்றது, எப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அந்த ஹேண்டில் பண்றது, எப்படி வெதர் வந்து புயல் வந்தாலும் இந்த இதெல்லாம் எப்படி மெடிக்கல் எமர்ஜென்சி இதெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க என்று வர்த்திகா ஜோஷி சொன்னாங்க. ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "We underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center and at various schools in the Southern Naval Base in Kochi." நாங்க வந்து எங்களோட சேல் ட்ரைனிங் கோர்சஸ் வந்து மும்பைல முடிச்சோம். அதாவது இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர்ல வந்து முடிச்சோம் மும்பைல. வேரியஸ் ஸ்கூல்ஸ் அதாவது சதர்ன் நேவல் பேஸ் வந்து கொச்சியில வந்து வேரியஸ் ஸ்கூல்ஸ் வந்து போனோம். வி ஈவன் சேல்ட் ஆன் ஐஎன்எஸ்வி மகாதேவ் டு மாரிட்டஸ் இன் 2016 and 2017. 2016லயும் 2017ல ஐஎன்எஸ்வி மகாதேவ்ல இருந்து ஐஎன்எஸ்வி மகாதேவ் போட்ல ஏறி மாரிட்டஸ் போனோம். அதுக்கப்புறம் வந்து கேப் டவுன்ல வந்து அண்ட் ஆல்சோ கேப் டவுன் வந்தோம். டிசம்பர் 2016 கேப் டவுன் வந்தோம். we were trained for almost 3 years to prepare for the voyage. நாங்க வந்து இந்த ஜேர்னி ஆரம்பிக்க முன்னாடி 3 இயர்ஸ் வந்து நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். Since the boat was old, it had minor leaks and repair. இந்த போட் ரொம்ப பழசா இருந்தனால அதுக்கு கொஞ்சம் லீக்ஸும் ரிப்பேர்ஸும் இருந்தது. ஆல்சோ we ran out of water and food soon. நாங்க வந்து தாகத்துக்கு உள்ளானோம். அதாவது தண்ணியும் சாப்பாடும் தீர்ந்து போச்சுது. வேற சாப்பாடும் இல்ல, தண்ணியும் இல்ல. So the trip was a tutorial for us on how to manage food, water and even electricity during the big voyage. இப்போ நம்ம பெரிய ஜேர்னி கிட்ட போச்சுல்ல, எப்படி சாப்பாடு, அதுக்கப்புறம் உணவு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி வச்சு மேனேஜ் பண்றது அப்படியெல்லாம் நாங்க அண்டர்டேக் பண்ணோம் அப்படி சொல்றாங்க. இன்டர்வியூவர் கேட்கறாங்க, "வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ்?" இப்போ உங்களை செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னன்னுட்டு இன்டர்வியூவர் கேட்கறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொன்ன பதில் என்ன பார்த்தீங்கன்னா, "Out of 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased." இப்போ 30 உமன்ல வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 6 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸை காணிச்சனால அதை வச்சு எங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. த க்ரூ வாஸ் மென்டட் பை கமாண்டர் திலீப் டோண்டே. எங்கள் க்ரூக்கு கேப்டன் வந்து தலைவர்
எங்க க்ரூ ஆரம்பிச்ச ஒரு கேப்டன் யார் பார்த்தீங்கன்னா, கமாண்டர் திலீப் டோண்டி. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃபிளேர் அப்ஸ் அட் சீ, ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் த டீம். இந்த டீம பத்தி சொன்னப்பறம் எனக்கு வந்து அ விஷயங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது, அந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி சொன்னப்பறம், எனக்கு வந்து இந்த டீம்ல ஜாயின் பண்ணணுங்கிற தாட்ஸ் இருந்தது. அப்படி சொல்றாங்க. இன்டர்வியூவர்: ஹவ் டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல்ட் அபவுட் தெம் அபவுட் திஸ் எக்ஸ்பெடிஷன்? இந்த ஜர்னிய பத்தி சொன்ன உடனே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்ட்டு கேட்கறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி வந்து சொன்ன பதில் என்ன பார்த்தீங்கன்னா, "அவர் ஃபேமிலிஸ் டிட் ஹேவ் அ ஹார்ட் டைம். பட் தட் வாஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேட் நெவர் சீன் த சீ." எங்க இது அவங்கள சமாளிக்கிறது எங்களுக்கு வேலையா போயிடுச்சு. ஏன்னா, அவங்க வந்து முதல்ல அப்ரூவ் பண்ணல அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அ ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த கடல பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 4 ஆஃப் அஸ் ஆ ஆர் ஃப்ரம் த மவுண்டெய்ன்ஸ். நாங்க மலையில 4 பேரு மலையில உள்ளவங்க. மலைவாழ் மக்கள் 4 பேரு. த ஃபர்ஸ்ட் டைம் மை பேரண்ட்ஸ் சாw த ஓஷன் வாஸ் வென் ஐ இன்வைட்டட் தெம் டு த விசிட். நான் அவங்கள கூப்பிட்டேன். அப்ப கூப்பிடச்சுல தான் முதல் தடவையா அவங்க வந்து இந்த கடல பார்த்தது. பட் ஒன்ஸ் தே saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. அப்ரிஹென்சிவ்னா என்ன மீனிங்னா ஆங்ஷியஸ். அவங்க வந்து முதல்ல நாங்க பக்கத்துல உள்ளவங்கள பார்த்துக்கிட்டது, மத்தவங்களுக்கு துணையா உறுதுணையா இருந்தத கண்டு அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஆங்ஷியஸாவும் இருந்தாங்க. ஆனாலும் சப்போர்ட்டிவாவும் இருந்தாங்க. அப்படின்னுட்டு சொல்றாங்க. மிச்சத்த நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். தேங்க் யூ.